ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல். தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுரண்டை ஆலங்குளம் 2 லொக்கேஷன் நம்ம பிரான்ச் இருக்குது. இன்னைக்கு ஓப்போவில் ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோனான ஓப்போ ரெனோ 14 ப்ரோ அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வர்ற கம்மிங் வீக் 28லேருந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் அண்ட் அதோட சூப்பர் ஆஃபர் ரைட்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அன்பாக்ஸ் ரெனோ 14 ப்ரோ. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 கலர் வரையில் லான்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஓப்பல் ஒயிட்டு, இன்னொன்று வந்து டைட்டானியம் கிரே. நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, ஃபோன் அப்பார்ட் இருக்கட்டும். வேறு இன்பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் A to Cக்கான கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஊக் சார்ஜர், சூப்பர் ஊக் சார்ஜர் 80 வாட்ஸுக்கான ஒரு சூப்பர் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த குட்டி பாக்ஸுக்குள்ள ஒரு ரெனோ 14 ப்ரோக்கான ஒரு ப்ரீமியமான கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க கேமரா ப்ரொடக்ஷனோட. அண்ட் சம் புக்லெட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபோனை அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ், நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன் ஓப்போ ரெனோ 14 ப்ரோ. ரொம்பவே ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது. இந்த கேமரா பம்பை மறைச்சிட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு சேம் ஆஃப் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ். அதே லுக்கில் இருக்குது. ஜஸ்ட் இந்த கேமரா பம்பு தான் இது வந்து ஐஃபோன் மாதிரி இல்லைன்னு சொல்லி நமக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. பின்னாடி ரெண்டு பெரிய கேமரா செட்டப்பு அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, ஒரு மூணாவது கேமரா செட்டப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பம்பு வந்து ஒரு ஃபோக்கஸிங் சென்சார் தான், அது ஃப்ளாஷ் லைட் கிடையாது. அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஏரோஸ்பேஸ் கிரேடுக்கான ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. இதில் சுற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான கேஸ் ஃப்ரேம் இருக்குது. ஏரோஸ்பேஸுக்கான ரக்கடான குவாலிட்டியான ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்துட்டிங்கன்னா கொரில்லா கிளாஸ் 7.7i அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. கேமரா வந்து டிஸ்பிளேக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, பஞ்ச் ஹோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபீலை பொறுத்த வரைக்கும் கையில் ஹோல்ட் பண்ணுறப்பவே ரொம்பவே ப்ரீமியமாக நமக்கு ஃபீல் ஆகுது. நான் ஈவனாக இந்த பக்கமாக வச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 14 14 ப்ரோ ஜஸ்ட்டு சைஸில் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இது வந்து 6.6 இன்ச் ஸ்க்ரீன், இது வந்து 6.83 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் 14 ப்ரோ கொஞ்சம் சைஸ் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அண்ட் பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெனோ 13 சீரீஸில் வந்து குவாட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ரெனோ 14ல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. பர்சனலி ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் சிக்கான போர்ட்டு, பிரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ட்ரேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன், இந்த பக்கம் பிளைனான கேஸ். இந்த ஃபோனோட லுக்கை பார்த்த வரைக்கும் எனக்கு 10 out of 8 கொடுப்பேன். நீங்கள் இந்த ஃபோனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸில் 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். இந்த ஃபோனோட பிரைட்னஸ் நீங்கள் பார்க்கவே தெரியும், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள டிஸ்பிளே இந்த ஃபோனு. அதுக்கப்புறமா இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ப்ராசஸர் என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 8450 ஒரு ப்ரீமியமான நியூ 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 2.2 மில்லியன்ஸ் ஆஃப் AnTuTu ஸ்கோர் இருக்குது. இந்த ஃபோன் கலர் OS 15லேயும் ஆண்ட்ராய்டு OS 15ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனுக்கு ஒரு 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்டும் OS அப்டேட்டும் கொடுக்குறதா கம்பெனி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்கஸ்ட் சேஞ்ச் இந்த ஃபோனில் பேட்டரி எம்ஏஹெச் போன வெர்ஷனில் 5500 இருந்துச்சு. இந்த ஃபோனில் 6200 mAh ஆஃப் பேட்டரி, 80 வாட்ஸுக்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் பிக்கஸ்ட் திங், இந்த ஃபோனில் ஏர் சார்ஜிங் உண்டு. அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஃபோனில் சப்போர்ட் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனில் ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 50 வாட்ஸுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் ஈவன் சாம்சங் ஐஃபோனில் கூட கிடையாது. பட் ஓப்போ ரெனோ சீரீஸில் 50 வாட்ஸுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் கனெக்டிவிட்டியை பற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4லையும் வைஃபை வெர்ஷன் 6லையும் வந்துட்டுருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெனோ 14ல் நம்ம பார்த்தது என்னென்னா 3 கேமரா செட்டப்பு 50/50+8. பட் இந்த ஃபோனில் கேமரா செட்டப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி கேமரா 50 MP, வைட் ஆங்கிள் கேமரா 50 MP அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா ஆல்சோ 50 MP. 3 50 MP கேமரா பின்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 கேமராலையுமே குவாலிட்டியான அட்டகாசமான ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா இஸ் ஆல்சோ 50 MP கேமரா. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 கேமராவும் சேர்த்துமே எல்லா கேமராவுமே 50 MP கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் பேக் கேமராலும் சரி ஃப்ரண்ட் கேமராலும் சரி 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஏஐ ஃபியூச்சர்ஸு தாறுமாறாக இந்த ஃபோனில் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ இமேஜிங்கு, ஏஐ வாட்டர் ப்ரூஃபு, ஏஐ எரேசரு, கேம் பூஸ்ட்டு, லிங்க் பூஸ்ட்டுன்னு சொல்லி தாறுமாறாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃபோனில் டெமோவில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபுக்கான ஒரு தனி செக்ஷன் இந்த டெமோ இந்த ஃபோன்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த இதில் டெமோலாம் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அண்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதான். கேமராஸ் வந்து ஃபோக்கஸ்ட் ஆகும், ரொம்பவே கிளியராகவும் இந்த ஃபோனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற கேமரா டெஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஃபோனோட லுக்கு ஃபீல் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த ஃபோனோட கேமராவை லைவாக நான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுவேன். கேமராவை நீங்கள் லைவாக பார்த்து நீங்கள் இந்த ஃபோனோட கேமராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை மோஸ்ட் ஃபேவரேட் ரெனோ 14 ப்ரோவோட ஸ்க்ரீனை மிரர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அதில் கேமரா டெஸ்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த ஃபோனில் 50 MP அல்ட்ராவைட் கேமராவில் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம 1xல ஒரு மெயின் கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம். எஸ், அண்ட் 2x இன் சென்சார்லையுமே ஒரு ஃபோட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெலிஃபோட்டோ 50 MP டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி. ஓகே, அண்ட் 7xலையுமே ஒரு ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, அதோட குவாலிட்டி அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, 7xல இருக்க ஃபோட்டோவோட கிளாரிட்டியை பார்க்குறீங்க. இன்கேஸ் இன் சென்சாருங்கிறதுனால உங்களுக்கு வித்தவுட் டிஜிட்டல் ஜூமிங்கில் இன் சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் நம்ம 7xோட குவாலிட்டியை பார்க்குறோம். எனக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த ஃபோட்டோஸோட ஒவ்வொரு ஃபோட்டோஸோட அவுட்புட்டும் ரொம்பவே நீட்டாகவும் க்யூட்டாகவுமே நமக்கு வந்திருக்கு. கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேச்சுரலாகவும் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு இருக்கிற இமேஜஸையுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஃபோன்ஸில் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே லைவ் ஃபோட்டோவாகவும் நீங்கள் ஐஃபோன்ஸில் வர மாதிரி லைவ் ஃபோட்டோஸாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். இது நம்ம எடுத்துக்கிறது வந்து 3.5xல உள்ள ஃபோட்டோ அவுட்புட்டு. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே பார்க்குறப்போ அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் டெலிஃபோட்டோ 3.5xல இருக்க டெலிஃபோட்டோ. திஸ் ஒன் ஆஃப் மெயின் லென்ஸ் 50 MB மெயின் லென்ஸில் எடுத்தால் 2x ஃபோட்டோ. இது 2xல எடுக்கிற ஃபோட்டோவோட கிளாரிட்டியை பாருங்கள். மெயின் லென்ஸில் எடுக்கிறது இன்னுமே டெப்த்தாகவும் ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லாமல் சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு. இது 1xல எடுத்த மெயின் ஃபோட்டோ. கவரேஜ், ஏரியா கவரேஜை பாருங்கள். அண்ட் 1xல எடுக்கிற ஃபோட்டோஸுமே 50 MPல எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்பவே அட்டகாசமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே பார்க்குறப்போ ஒரு சேச்சுரேஷனும் அது கலர்ஃபுல்லான டிஃப்ரென்ஸும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இப்போது நம்ம இது அல்ட்ரா வைட் ஃபோட்டோ. அல்ட்ரா வைடுமே 50 MB கேமராவில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் வந்துருக்கு. ரெனோ 14 நம்ம பார்த்தோம் முன்னதாக ஒரு அன்பாக்சிங்கில். ரெனோ 14ல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து 8 MBனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் அதையும் ஓவர் கம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ரா வைடுமே 50 MB கொடுத்துருக்கிறதுனால நல்ல அவுட்புட்டு, சூப்பரான கிளியர் ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங், இந்த ரெனோ சீரீஸில் 120x ஜூம் எடுத்துக்க முடியும். நம்ம சாம்சங்கில் மட்டுமே செக் பண்ணினா 120x ஜூம் இப்போ ரெனோ 14 ப்ரோவில் 14லேருந்தே அவைலபிள் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதோட ஜூமிங்கோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்குறீங்க. அப் டு 120x நான் இங்கேருந்து நான் ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். எஸ், கிளிக் த ஃபோட்டோ. ஓகே, கிளிக். 120x ஜூமில் நான் லாங்கஸ்ட் ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கிறதுல லாங்கஸ்ட் ஆப்ஜெக்ட் ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் ப்ராசஸிங் நம்ம லைவ்ல பார்த்த கேமராவோட அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் நார்மலாக பார்க்குறப்போ தெரியும். இந்த டியூரபிள் சாம்பியனுங்கிற டியூரபிள் சாம்பியனுங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நீங்கள் லைவ்ல ஃபோட்டோவில் பார்க்குறப்போ தெரியும். எவ்வளோ லாங்கில் இருக்க டிஸ்டன்ஸை
நம்ம 128 ஜூம் போட்டு எடுத்திருக்கோம். அதோட அவுட்புட்டை பாருங்கள், தாறுமாறாக கிடச்சிருக்கு. இந்த ப்ரீமியம் ஃபியூச்சரை நம்ம 50K பட்ஜெட் ஃபோன்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்பவே ஃபீல் பெட்டர் ஃபார் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம ஒரு மேஜரான செக்மெண்ட் போகிறோம். போர்ட்ரேட் கேமராவை பற்றி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ரெனோ 14லே சொல்லியிருந்தேன் போர்ட்ரேட் ஒரு கிங்க்குன்னு சொல்லிட்டு. ரெனோ 14 ப்ரோ அதோட நான் வந்து ராஜாதி ராஜான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1x இன்சென்சாரில் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கோம். அடுத்த போஸ் ஓகே, இது 2xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கோம். அண்ட் 3.5xல நெக்ஸ்ட் ஃபோட்டோ கோயிங் டு கிளிக் த 3.5x ஃபோட்டோ இன் போர்ட்ரேட். ஓகே, ராஜாதி ராஜா போர்ட்ரேட் அவுட்புட் எப்படி கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் லைவாக பாருங்கள். ஒரு ப்ராசஸிங் அப்புறம் கொடுக்குற அவுட்புட்டு ரொம்பவே சேச்சுரேட்டடாக, ஒரு எட்ஜ் டு எட்ஜ் ஹேர் முதற்கொண்டு ரொம்பவே பக்கவாக ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்புட்டு ரெனோ 14 சீரீஸ்லேருந்து கொஞ்சமே பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். தாறுமாறான 3.5x போர்ட்ரேட் இது 2xக்கான போர்ட்ரேட். நமக்கு நார்மலாகவே ரெகுலர் ஃபோட்டோஸ் பார்க்குறத விட போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ ரொம்ப அட்ராக்ஷனாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் ஃபீல் ஆகுது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ ராஜாதி ராஜா போர்ட்ரேட் கிங்கு ரெனோ 14 ப்ரோ பார்க்குறப்போ ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பரான அவுட்புட்டும் கொடுக்குது. ஸோ ரியலி இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த ஃபோட்டோஸு ஒர்த்து. அடுத்தது நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோ செக்ஷன் போகலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்கிறனால இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. 4K 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். வீடியோலையுமே உங்களுக்கு 0.6x 1x 2x 3.5x 7x வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து இன்சென்சார்லேயே நம்ம வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இன்சென்சாரில் எடுக்கிற வீடியோ 7x வரைக்கும் இருக்கிறது நமக்கு ஒரு வீடியோகிராஃபிக்கு ரொம்ப நல்ல ஃபீலை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் ஜூம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக்கேஜ் இருக்கும். இன்சென்சாரில் எடுக்கிறப்போ நீங்கள் 7x வரைக்கும் போகிறதுலையுமே எந்த ஒரு பிரேக்கேஜுமே இல்லை. நீங்கள் லைவாக பார்க்குறப்ப நீங்கள் அவுட்புட்லேயே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஈவன் இன் ஃப்ரண்ட் கேமராலையுமே இது ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ பண்ணுற மாதிரி 4K 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அண்ட் 1080pலையும் 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்விட்ச் ஃபார் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா. ஃபோட்டோக்கு போங்க. ஓகே, இந்த ஃபோனில் 50 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதுலேயுமே 0.8 1x 2x வரைக்கும் இன்சென்சாரில் ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த சேம் பேக் கேமராவில் என்ன கிளாரிட்டி கிடைக்குமோ சேம் அதே கிளாரிட்டி ஃப்ரண்ட் கேமராலே நமக்கு கொடுத்துருக்கிறது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது லைவ் ஃப்ரண்ட் கேமரா 50 MBயில் எடுத்துருக்கிற ஒரு ஃபோட்டோவோட அவுட்புட்டாக பார்க்குறீங்க. கலர் கரெக்ஷனையும் பாருங்கள், சைடில் எட்ஜஸோட கட்டிங்ஸையும் பாருங்கள். ரொம்பவே நமக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு கேமரா ப்ரீமியம் ஃபோன் அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவுட்புட்டாக நமக்கு சூப்பராக கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் போர்ட்ரேட் போங்க. ஃப்ரண்ட் போர்ட்ரேட்லையுமே ஒரு அல்ட்ரா வைட். ஓகே, 1x ரெண்டுலையுமே நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இட் இஸ் இன் ப்ராசஸிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க. பேக் கேமராக்கு ஈக்குவலான சேம் ஃப்ரண்ட் கேமரா எஃபெக்ட் இதுலையுமே கிடைக்குது. இந்த ஹேரோட ப்ராசஸிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த ஒரு எட்ஜஸ்லையுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை. சூப்பரான ப்ராசஸிங் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ஃப்ரண்ட் கேமராலையும் கொடுத்துருக்குறாங்க. இது 1x, இது 0.8xல இருக்க அவுட்புட். ஓகே, அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம லைவ்ல பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா சேம் நீங்கள் ரெனோ 14ஸில் பார்த்த மோர் ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. டியூவல் வீடியோ கிடைக்கும், ஸ்கேன் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம். அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் சூப்பரான ஆப்ஷன் ஸ்லோ மோஷன் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கலன்னா என்ன கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸ்லோ மோஷன். இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட சூப்பர் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரெனோ 14 ப்ரோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேமரா வைஸ் பார்க்குறப்போ இது ரெனோ 14 ராஜானா ரெனோ 14 ப்ரோ கேமராவில் ராஜாதி ராஜான்னு கண்டிப்பாக சொல்லலாம். இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவுமே எனக்கு போர்ட்ரேட்டில் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அவுட்புட்ஸை பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஈவன் இன் ஐஃபோன்ஸில் கூட எனக்கு இந்த அளவுக்கு போர்ட்ரேட் ப்ராசஸிங் இருக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதோட சூப்பராகவே நல்ல ப்ராசஸிங் நமக்கு ஃபோட்டோ அவுட்புட் கொடுக்கு ரெனோ 14 ப்ரோ. ஸோ இந்த ஃபோன் 10 out of 9 நான் கேமராக்கு கொடுப்பேன் ரெனோ 14 ப்ரோக்கு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஏஐ ஃபியூச்சர்ஸு அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. அது லாஸ்ட் டைம் கொடுத்த ஏஐ ஃபியூச்சர்லேருந்து புதுசாக இன்னும் 2 ஏஐ ஃபியூச்சர் அடிஷ்னலாக உள்ளே வந்திருக்கு. அது என்னென்னு நான் அவங்கள்ட்ட லைட்டாக ஷோ பண்ணிடுறேன். முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸ்லலாம் ஏஐ என்ஹான்ஸ் கிளாரிட்டி, அன்பிளரு, ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இந்த வாட்டி புதுசாக ஏஐ ஃபியூச்சரில் ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட்டும் அண்ட் ரீகம்போஸுங்கிற ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீகம்போஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணேன். இது புதுசாக வந்திருக்க ஏஐ ஃபியூச்சரு. நீங்கள் எடுத்துருக்கிற ஃபோட்டோவோட
ஆங்கிள் சேஞ்ச் இருந்தாலோ கலர் கரெக்ஷன் கம்மியாக இருந்தாலோ இதை ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி நார்மலாக இந்த ஃபோட்டோ இப்படி இருந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ரீகம்போஸ் பண்ணி காமிக்கி நிறைய ஆங்கிள்ஸில் நம்ம ரீகம்போஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்க்குற அவுட்புட்டை இன்னும் எடுக்கிற ஃபோட்டோஸை இன்னுமே அட்டகாசமான என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி புது ஏஐ ஃபியூச்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. முன்ன எடுத்த ஃபோட்டோ அவுட்புட்டோட இந்த ஃபோட்டோ அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள் தெரியும். சூப்பர் சேச்சுரேட்டட்ல. தேங்க்ஸ் ஃபார் Reno 14 ஃபார் அ வண்டர்ஃபுல் போர்ட்ரேட் ஃபோட்டோ. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேமரா. வாங்க கன்க்ளூஷன் போகலாம். Reno 14 ப்ரோவோட கன்க்ளூஷன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ராஜா ஓப்போ போர்ட்ரேட் ராஜா ஓப்போ Reno 14 பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியண்ட் வந்து 12256, இன்னொரு வேரியண்ட் வந்து 12GB 512GB. இதோட பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 49,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 512GBயோட ப்ரைஸ் வந்து 54,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு இவ்வளோதானா? இன்னும் இருக்குது. என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் வாங்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அடிஷ்னலாக ஒரு பூம் ப்ளூடூத் ஹெட்செட் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட ஒரு ப்ரீமியம் கேசஸ் அண்ட் ப்ரீமியமான 5D டெம்பர் கிளாஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஆன்லைன் ப்ரைஸ், அதாவது கம்பெனி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் 49,999 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோனோட ப்ரீ புக்கிங் 28லேருந்து நெக்ஸ்ட் மந்த்து 7th வரைக்கும் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீ புக்கிங் டேட்டில் புக் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட ஆஃபர்ஸை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்டகாசமான ஓப்போ Reno 14 ப்ரோவை நம்ம வீரவலோட என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம். வாங்க. தேங்க்யூ.